வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உங்க முன்னாடி 2 பாட்டில் வச்சிருக்கேன். ஒன்றுல தண்ணி இருக்கு, இன்னொன்னுல இன்ஜின் ஆயில் இருக்கு. எதை நீங்க குடிப்பீங்க? என்ன டாக்டர் மடத்தனமான கேள்வியா இருக்கே. தண்ணி தான் குடிப்போம். ஆனா கர்நாடகாவில் ஒருத்தர் இன்ஜின் ஆயில் தான் எனக்கு ஃபேவரட்டான ட்ரிங்க் அப்படின்னு சொல்றாரு. அவர் பேரு ஆயில் குமார். 30 வருஷமா தினமும் 7 to 8 லிட்டர் இன்ஜின் ஆயில் குடிச்சு தான் உயிர் வாழ்றதா சொல்றாரு. இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, அறிவியல் ரீதியா இவர் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துருவோமா? கர்நாடகாவில் ஷிமோகா டிஸ்ட்ரிக்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நபர் சோசியல் மீடியாவில் இப்போ வைரல் ஆகியிருக்காரு. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல அவலக்கி பவலக்கி அப்படிங்கிற ஹேண்டில் போடப்பட்ட ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் தான் அதுக்கு காரணம். இது வரைக்கும் 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வைகள் பெற்று இருக்கக்கூடிய இந்த போஸ்ட் வைரல் ஆயிருக்கு. இந்த வீடியோவில் மக்கள் இவருக்கு சாதம் சப்பாத்தி கொடுக்க ட்ரை பண்றாங்க. அவர் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டு பாட்டிலில் இருக்கக்கூடிய கருப்பு நிற லிக்விட் திரவத்தை குடிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 33 வருஷமா நான் இதை தாங்க குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. சரி, இவரை விடுங்க. நார்மலா ஒருத்தர் இன்ஜின் ஆயில் குடிச்சா என்ன ஆகும் அப்படிங்கறது இப்ப பாப்போமாங்க. இன்ஜின் ஆயில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் உள்ள என்ன இருக்குங்க? ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ், பெட்ரோலியம் பேஸ்டு கெமிக்கல்ஸ். நம்ம மது குடிச்சா கல்லீரல் டேமேஜ் ஆகும், அதை பத்தி நான் வீடியோ போட்டிருந்தேன். ஆனா இன்ஜின் ஆயில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் நீங்க ஒரே ஒரு வாட்டி குடிச்சா கூட அது கல்லீரலை டேமேஜ் பண்ணும். மதுவாவது தொடர்ந்து குடிச்சாதான் டேமேஜ் பண்ணும். ஆனா இன்ஜின் ஆயில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் ஒரு வாட்டி குடிச்சாலே கல்லீரலை காலி பண்ணிடும். ரெண்டாவது, இன்ஜின் ஆயில் இருக்கக்கூடியது ஹெவி மெட்டல்ஸ், இரும்பு, தாமிரம், அயன், காப்பர், லெட். இதெல்லாம் ஹெவி மெட்டல்ஸுங்க. இதெல்லாம் நம்ம மூளையில அக்கமுலேட் ஆகும், சேகரிக்கப்படும் முதல் வாட்டி குடிச்சோடனே. மூணாவது இதுல இருக்கக்கூடியது டிட்டர்ஜென்ட்ஸ். இது கெமிக்கல் அடிட்டிவ்ஸ். இது நம்ம வயிற்றோட உள்புற லைனிங்கை காலி பண்ணிடும். என்னதான் வயிறு மிக கடினமான ஆசிட் அமிலத்தை, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தாங்கக்கூடிய சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஆனா இந்த டிட்டர்ஜென்ட்டால நம்ம வயிற்றால தாங்க முடியாது. வயிறோட உள்புறம் சுவர்கள் கரைஞ்சு போகும். ஆகிய இன்ஜின் ஆயில் கொஞ்சோண்டு குடிச்சா கூட நம்ம பாய்சன் சென்டருக்கு தான் போகணும், நச்சு தன்மையை நீக்க. ஒரு 2 ml வச்சுக்கோங்களேன், அதுவே டேஞ்சர். இவர் 7 to 8 லிட்டர் குடிக்கிறதா சொல்றாரு ஒரு நாளைக்கு. இதனால இன்ஜின் ஆயில குடிச்ச உடனே நம்மளுக்கு என்ன அறிகுறிகள்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இரிட்டேஷன், வாமிட்டிங்கு. 1 மணி நேரத்தில் உங்களுக்கு ஆயில் தானே, ஆயில் பொதுவாக வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இருமல் வரும். அந்த இருமல் டக்குன்னு அது நுரையீரலுக்குள்ளே போகும். ஆஸ்பிரேஷன் நிமோனியா அப்படின்னு சொல்லுவோம். ஆயில் நுரையீரலுக்குள்ளே போனோடனே நிமோனியா ஃபார்ம் ஆகும், ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஆகும். 24 மணி நேரத்தில் கல்லீரல், கிட்னி எல்லாமே டேமேஜ் ஆகும். உடம்பு முழுக்க நச்சுக்கள் சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சு ஒரே நல்ல மல்டி ஆர்கன் ஃபெயிலியர், பிரெயின் டேமேஜ், கோமாக்கு போகக்கூடிய வாய்ப்பு தான் நார்மலா இன்ஜின் ஆயில் பாய்சன்ல உருவாகக்கூடிய விஷயங்கள். ஆக இப்ப இந்த மனிதர் குமார் சொல்றது உண்மை அப்படின்னா அவருக்கு ஒரு அப்நார்மலான ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷன், மரபணு மாற்றம் இருக்கணும். அப்படி இருந்தா இதை தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறத அவருக்கு உருவாகலாம். ஆனா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள்ல ஒரே ஒருவருக்கு இந்த மாதிரி மரபணு மாற்றம் இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதற்கான வாய்ப்பே கிடையாது. மேலும் இந்த கருப்பு நிறத்துல அவர் குடிக்கக்கூடிய விஷயம் கொக்கோ கோலாவா இருக்கலாம். குளிர்பானங்கள் எல்லாமே இதே நேரத்துல தான் இருக்கு. பிளாக் காஃபி இதே நேரத்துல தான் இருக்கு. புளி தண்ணீரும் இதே நேரத்துல தான் இருக்கு. ஆக எதுவா வேணா இருக்கலாங்க. சோசியல் மீடியாவோட பவர். ஒரு வித்தியாசமான விஷயம் ஒண்ணு நடக்குதுன்னா உடனடியா அதை நம்பி உடனடியா அதை தீவிரமா மக்கள் ஷேர் பண்ணுவாங்க. இந்த வீடியோவை பார்த்தா 40 லட்சம் பேர்ல எத்தனை பேர் ஃபேக்ட் செக்கிங் பண்ணிருப்பாங்க? இது உண்மையா இது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காங்கிற ஃபேக்ட் செக்கிங் பண்ண மாட்டாங்க. பண்றதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் அமுச்சு விட்டுருவாங்க. அதுதான் சோசியல் மீடியாவோட பவர். இதுதான் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது யூரின் குடிச்சா நம்ம உடம்பு சுத்தமாகும், சிறுநீரகம்லாம் சூப்பரா செயல்படும்னு ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா? மாட்டு மூத்திரம் குடித்தா கேன்சர் சரியாகும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு பாத்தீங்களா? கோவிட் அப்ப எலுமிச்சம்பழ ஜூஸை டைரக்டா மூக்குல விட்டா வைரஸ் செத்து போயிடும்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு பாத்தீங்களா? கோவிட நம்ம உலகத்தை விட்டு துரத்துறதுக்கு எல்லாரும் கையை தட்டுங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் சுத்துச்சு பாத்தீங்களா? கால்பால் அசிட்டமினோஃபென் அப்படிங்கிற பாராசிட்டமால் மாத்திரையில ஒரு விதமான வைரஸ் இருக்கு, மச்சுப்போ வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் இருக்கிறதா சில டாக்டர்கள் சொல்றதா ஒரு இன்ஃபர்மேஷன் சுத்துச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி லிஸ்ட் பெருசுங்க, ரொம்ப பெருசு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அன்வெரிஃபைடு கிளைம்ஸ் அப்படிங்கிறது மிக அதிகமா சுத்தும். ஒரு சூப்பரா ஒரு நல்லா படிச்ச ஒருத்தர் பேசுவார், இல்ல பேசுற மாதிரி ஏஐ வீடியோ கூட மேக் பண்ணலாம்.
அதில் வந்து ரொம்ப கிளவராக உண்மையோட மிக்ஸ் பண்ணி இந்த ஃபேக்கான இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து கொடுக்கும்போது மக்கள் நம்பக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்குது. அதனால சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது. அந்த ஒரு பர்பஸ்க்காக இதெல்லாம் அதிகமாக நம்ம ஊரில் இருக்குது. அதனால கூகுளில் ஃபேக்ட் செக்கிங் பண்ணுங்க, வெரிஃபை பண்ணுங்க இது உண்மையா இல்லையான்னு. அதுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது இது பொய்ன்னு சொல்கிறதுக்கு, இல்லை உண்மைன்னு சொல்கிறதுக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த மாதிரி ஃபேக்ட் செக்கிங் பண்ணுங்க. கண்டிப்பாக அவர் சொல்கிறதுல உண்மை கிடையாது, ஃபேக் நியூஸு இல்லை அவர் போய் சொல்கிறாரு. ஹெல்த் அவேர்னஸ் வீடியோக்களில் இது ஒரு முக்கியமான வீடியோன்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்போட பவர் அந்த மாதிரி. ஃபேமிலி குரூப் இருக்கும், அலுமினி நீங்கள் படித்த காலேஜ் குரூப் இருக்கும், அலுமினி குரூப் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும். இந்த குரூப்ல எல்லாம் உடனே கடகடன்னு இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும். ஷேர் ஆனோன்னா எல்லாருமே நம்பிடுவாங்க. அதுதான் இன்னைக்கு ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவை. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. உண்மையான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க, இந்த மாதிரி பொய்யவும் அப்பப்போ தெரிஞ்சுக்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.